திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமயங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணேயி பூம்புணல் பாய்ந்தாடேலோ ரெம்பாவாய். இறைவனுடைய பேரொளிப்பழம்பான வடிவத்தை ஒப்புமையற்ற அந்த சக்தியை வியந்து கூறியது. அண்ணாமலையாரின் திருவடிகளை சென்று தொழுகின்ற தேவர்களின் கிரீடங்களில் உள்ள மணிகள் எல்லாம் தம்முடைய ஒளி குறைந்து காணப்படுகின்றனவாம். இறைவனுடைய பேரொளிக்கு முன் மற்ற எதுவும் சிறு ஒப்புமைக்கும் உரியது கிடையாது. கண்ணான கதிரவனின் ஒளி தோன்றி இருட்டினை நீக்க அந்நிலையில் தம்முடைய ஒளி மறைக்கப்பட்டு தோன்றுகின்றன விண்மீன்கள். அதுபோல இறைவனுடைய ஒளி பிரகாசமாக திகழ்கின்றது. சூரியனின் கதிர்கள் முன்னாடி விண்மீன்களுடைய ஒளி மங்கி காணப்படும். இது இயற்கை. பெண், ஆண், அலி மற்றும் இந்த ஒளி வெடிப்புக்கள் நிறைந்த விண்ணும் மண்ணுமாகி நின்று இவை அத்தனையிலிருந்தும் தான் வேறாகவும் நிற்கின்றானே. கண்கள் பருகி மகிழும் அமுதமுமாக நின்றவனுடைய கழல் பூண்ட திருவடிகளை அவனுடைய மலரடிகளை பாடி இந்த பூம்புணலில் பாய்ந்தாடலாம் பெண்ணே எழுந்து வா. இப்படி கூறுகின்றார் மாணிக்க வாசக பெருமான். ஓம் நமச்சிவாய.